மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனில பல வருஷம் அனுபவத்தோட வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்போ உங்க தெருமுனையில இருக்கிற ஒரு மளிகை கடையில இருந்தோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹோட்டல்ல இருந்து கூட அந்த வருமானத்தை உங்களால தொடங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அப்படிப்பட்டது. ஆமா. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட அந்த சுவாரஸ்யமான தரவுகளை வச்சு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை நாங்க உருவாக்க போறோம். அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த மொத்த தரவுகளோட மையப்புள்ளி பாத்தீங்கன்னா வைப் கோடிங் அப்படிங்கிற ஒரு நவீன தொழில்நுட்ப அணுகுமுறை தான். சரியா சொன்னீங்க. இந்த வைப் கோடிங் முறையை பயன்படுத்தி மாசம் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற அந்த இலக்க நீங்க எப்படி அடையலான்னு தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். ஆனா ஆரம்பத்திலேயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இருங்க, இந்த வைப் கோடிங் அப்படிங்கிற வார்த்தை கேக்குறதுக்கு ஏதோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு வார்த்தை மாதிரி இருக்கிறது தவிர ஒரு சீரியஸான ஐடி வார்த்தை மாதிரி தெரியலையே. அது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான சந்தேகம்தான். அதாவது இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். நீங்க சொல்ற மாதிரி அந்த வார்த்தையை வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண இன்டர்நெட் ஸ்லாங் மாதிரி தான் தோணும். ஆனா நீங்க கொடுத்த குறிப்புகளை ரொம்ப ஆழமா படிச்சு பார்த்தப்போ இது வெறும் வார்த்தை கிடையாது, மென்பொருள் உருவாக்கத்தோட அடுத்த கட்ட பரிணாமம்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஓஹோ, அடுத்த கட்ட பரிணாமமா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கணும்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒரு கமாவோ இல்ல புள்ளி கூட தப்பில்லாம கோடிங் எழுதணும். அந்த கம்ப்யூட்டர் மொழியோட இலக்கணம், அதாவது சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு சின்ன எரர் வந்தா கூட மொத்த ப்ரோக்ராமும் வேலை செய்யாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த வைப் கோடிங் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் செஞ்சு சாஃப்ட்வேர் உருவாக்குறதுல இருந்து விலகி ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு தீர்வுகளை உருவாக்குற ஒரு மனநிலை மாற்றம்னு சொல்லலாம். மனநிலை மாற்றம்னு சொல்றீங்க. அப்போ இங்க டெக்னிக்கல் நாலேஜ் முக்கியம் இல்லையா? அது முக்கியம்தான். ஆனா அதை விட நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்க போறீங்க அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் சால்விங் திறன் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கோடிங் நிபுணரா இருக்கிறத விட பிரச்சனையை தீர்க்கிறவரா மாறணும். ஒரு நிமிஷம், இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்ப்போம். நீங்க கொடுத்த தரவுகள்ல இதுக்கு பெரிய அளவிலான கோடிங் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம விஷுவல் ஸ்டுடியோ கோட், சாட் ஜிபிடி, அப்புறம் கேன்வா, இந்த மூணே டூல்ஸ் மட்டும் இருந்தா போதும்னு குறிப்பில் இருக்கு. ஆமா, அந்த 3 டூல்ஸ் தான் இந்த மொத்த வைப் கோடிங்க்கும் அடித்தளம். இத பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா இது ஒரு திரைப்படத்தை இயக்குற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு இயக்குனரா இருக்கீங்கன்னா நீங்களே கேமராவை தூக்கிட்டு போக வேண்டியதில்ல, நீங்களே எல்லா சீன்லயும் நடிக்க வேண்டியதில்ல, கரெக்டா? மிக சரியான உதாரணம். தொடர்ந்து சொல்லுங்க. அதாவது நீங்க சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பில்லிங் ஸ்கிரீன் இப்படிதான் இருக்கணும், இந்த பட்டன் இந்த கலர்ல இருக்கணும்னு ஒரு இயக்குனரா கட்டளை மட்டும்தான் கொடுக்குறீங்க. ஆமா, நீங்க சொல்றத அந்த ஏஐ ஒரு ஸ்கிரிப்டா எழுதி உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற அந்த படப்பிடிப்பு தளத்துல இயக்கி பாக்குறீங்க. அதோட வைப், அதாவது அந்த ஆப்போட தோற்றமும் செயல்பாடும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு செக் பண்றீங்க. கரெக்ட். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன பண்ணுவீங்க? திரும்ப சாட் ஜிபிடி கிட்டயே போயிட்டு இந்த பட்டன் வேலை செய்யல, இத சரி பண்ணுன்னு மாற்றம் சொல்லுவோம். அப்புறம் கேன்வா மூலமா அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான லோகோ, டிசைன் எல்லாம் ரெடி பண்ணுவோம். நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிதானே? 100க்கு 100% சரி. இந்த இயக்குனர் அப்படிங்கிற உதாரணம் தான் இந்த முழு செயல்முறையோட ஆணிவேர். இங்க நீங்க ஒவ்வொரு வரியா உட்கார்ந்து ஹார்ட் கோடிங் பண்றது கிடையாது. அப்பாடா, அதுவே பெரிய நிம்மதிதான். நிச்சயம். உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண மொழியில, அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ்ல ஏஐக்கு வழிகாட்டுறீங்க. முன்னாடியெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் வேலை செய்யலனா ஒவ்வொரு வரியா படிச்சு எரர் கண்டுபிடிக்கணும். அந்த டீபக்கிங் பண்ற காலம்லாம் இப்ப மலையேறிடுச்சு. ஆமா, அது ரொம்ப தலைவலியான வேலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அப்படி இல்ல. அந்த எரர் மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடில போட்டு இது ஏன் வேலை செய்யலன்னு சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டா போதும், அதுவே அந்த பிழையை திருத்தி கொடுத்துடும். வாவ், இது ரொம்ப சுலபமா இருக்கே. இதுக்கு பேர் தான் வைப் கோடிங். இங்க உங்களோட கற்பனை திறனும் வாடிக்கையாளருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிற அந்த லாஜிக்கல் திங்கிங்கும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். சரிங்க, இந்த இயக்குனர் வேலை நமக்கு ரொம்ப சுலபமா வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஏஐய வச்சு நம்ம எதை வேணாலும் உருவாக்கலாம். ஆனா நம்ம ரூம்குள்ளே உட்கார்ந்துகிட்டு நமக்கு நாமே ஆப் செஞ்சுட்டு இருந்தா நம்ம வீட்டு பில் கட்ட முடியாதே. கண்டிப்பா முடியாது. நம்ம செஞ்சதை வித்தாதான் காசு. மக்கள் எதை வாங்குவாங்க? யாருக்கு இந்த மென்பொருள்கள்லாம் தேவைப்படுது? இத பத்தி நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல அதிக தேவையுள்ள சில ப்ராஜெக்ட்கள் பத்தி பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஆமா, அந்த பட்டியல் ரொம்பவே முக்கியமானது.
அதுல பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பில்லிங் சிஸ்டம், சின்ன கடைகளுக்கான POS சாஃப்ட்வேர், ரியல் எஸ்டேட் வெப்சைட்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆப், விவசாயிகளுக்கான கால்குலேட்டர் ஆப்னு நிறைய இருக்கு. இதுல நீங்க அந்த POS கோட பத்தி ஏற்கனவே ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தீங்க. அதை நாம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த POS சாஃப்ட்வேரையே நாம ஒரு உதாரணமா எடுத்துப்போம். சரி, எடுத்துக்கலாம். இப்போ இந்த குறிப்புகள்ல விலைப்பட்டியல் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண வெப்சைட்டுக்கு 3000 முதல் 10,000 வரைக்கும் வாங்கலாம். ஒரு POS மென்பொருளுக்கு 5,000 முதல் 15,000 வரைக்கும், கஸ்டம் ஆப்களுக்கு 10,000 முதல் 50,000 வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யலான்னு இருக்கு. ஆமா, இதுதான் இப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டான ரேட். ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் தோணுது. இது நான் உங்கள்ட்ட கேட்டே ஆகணும். தாராளமா கேளுங்க. என்ன சிக்கல்? இப்போ ஒரு சாதாரண மளிகை கடைக்காரரோ இல்ல ஒரு சின்ன பேக்கரி ஓனரோ இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஒரு POS மென்பொருளுக்காக 15,000 ரூபாய் கொடுக்க ஏன் முன்வரணும்? சும்மா ஒரு நோட்டு புத்தகத்துல கணக்கு எழுதிட்டு போயிடலாமேன்னு அவர் நினைக்க மாட்டாரா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. சந்தைக்கு புதுசா வர்ற எல்லாருமே சந்திக்கிற முதல் பெரிய தடையே இதுதான். ஆமா, அவங்கள கன்வின்ஸ் பண்றது கஷ்டமாச்சே. இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த சாஃப்ட்வேருக்கு விலை நிர்ணயம் பண்றப்போ நீங்க எவ்வளவு வரி கோடிங் எழுதிருக்கீங்க அப்படிங்கறத வச்சு விலை சொல்லக்கூடாது. வாடிக்கையாளருக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படிங்கறத வச்சு தான் விலை சொல்லணும். வேல்யூ பேஸ்ட் பிரைசிங்னு சொல்றீங்களா? ஆமா, இப்போ நீங்க சொன்ன அந்த சின்ன பேக்கரி ஓனரையே எடுத்துப்போம். அவர் டெய்லியும் நோட்டு புத்தகத்துல உட்காந்து கணக்கு எழுதுறதால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது அவருக்கு வீணாகும் இல்லையா? கண்டிப்பா. மாச கடைசியில கணக்கு பாக்குறது பெரிய வேலை. அது மட்டும் இல்லாம மனித தவறுகளால அவருக்கு தெரியாமலேயே மாசம் 3,000-4,000 ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வர்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க AI மூலமா உருவாக்குற இந்த POS சாஃப்ட்வேர் பில் போடுற நேரத்தை வெறும் சில நொடிகளா குறைச்சிடுது. அது உண்மைதான். டைம் ரொம்ப சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நாள் முடிவுல லாப நஷ்ட கணக்க ரொம்ப துல்லியமா ஒரே கிளிக்ல காட்டிடும். இப்போ சொல்லுங்க, அந்த 15,000 ரூபாய் அவருக்கு ஒரு தேவையற்ற செலவா? ஓஹோ, அப்படி பார்த்தா அது ஒரு முதலீடு மாதிரி ஆயிடுதே. எக்ஸாக்ட்லி. 2 மாசத்துல அந்த சாஃப்ட்வேர் அதற்கான விலையை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரும். இங்க நீங்க அவர்கிட்ட சாஃப்ட்வேர் விக்கல, அவருடைய வியாபார கட்டுப்பாட்டையும் நிம்மதியையும் விக்கிறீங்க. வாவ், தியரி படி நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியா படுது. ஆனா AI அப்படிங்கிறது தப்பே செய்யாத ஒரு மேஜிக் மிஷின் கிடையாதே. நிச்சயமா கிடையாது. அதுவும் தப்பு பண்ணும். அதுல AI ஹலுசினேஷன்ஸ்னு சொல்ற அந்த தவறான தகவல்களை கொடுக்கற பழக்கம் இருக்கு. இப்போ நீங்க AI வச்சு ஒரு POS சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துடுறீங்க. சரி. ஒரு தீபாவளி மாதிரியான பரபரப்பான பண்டிகை நாள்ல அந்த சாஃப்ட்வேர் ஒரு பில்லோட மொத்த தொகையை தப்பா கணக்கு போட்டுடுச்சுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கடைக்காரர் உங்க மேல கோவப்பட மாட்டாரா? மொத்த பழியும் உங்க மேல தானே விழும். இதை எப்படி சமாளிக்கிறது? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இங்கதான் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு AI சொல்றத நம்புறதுக்கும் முறையா வைப் கோடிங் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வெளியில வருது. அதாவது நாம AI-ய முழுசா நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க? ஆமா, AI உங்களுக்காக வேலையை சுலபமாக்குதே தவிர அது உங்களை பொறுப்புல இருந்து முழுசா விடுவிக்கிறது கிடையாது. நீங்க ஒரு சாஃப்ட்வேரை வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே பலவிதமான இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். ரிக்ரஸ் டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. டிஸ்கவுண்ட் சரியா வேலை செய்யுதா, GST சரியா கால்குலேட் ஆகுதான்னு பலமுறை செக் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டி அனலிஸ்ட், அதாவது QA நீங்க தான். ஒருவேளை அதையும் தாண்டி ஏதாவது எரர் வந்துட்டா என்ன பண்றது? வழக்கமான கோடிங் முறையில ஒரு எரர் வந்தா அதை கண்டுபிடிக்க பல நாட்கள் ஆகலாம். ஆனா இங்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியை அப்படியே காப்பி பண்ணி AI கிட்ட கொடுத்து வெறும் சில நிமிஷங்கள்ல அதை சரி பண்ணிட முடியும். ஓ, அதை உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா, உங்களோட அந்த வேகமான கஸ்டமர் சப்போர்ட் தான் வாடிக்கையாளரோட நம்பிக்கைன்னு அதிகமாக்கும். நல்லா புரியுது. எரர் வரும், ஆனா அதை நாம் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம வெற்றி இருக்கு. சரி, இப்போ நம்மளோட அந்த 1,00,000 ரூபாய் பொருளாதார கணக்கீட்டுக்கு வருவோமா? கண்டிப்பா, அதான் ரொம்ப முக்கியம். நம்ம தரவுகள்ல அதற்கான கணக்கீடு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒரு 5 பெரிய வாடிக்கையாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் பண்ணா 50,000 கிடைக்கும். சரி. அப்புறம் சின்ன ப்ராஜெக்டுகள் மூலமா ஒரு 5 பேருக்கு தலா 5,000 ரூபாய்க்கு செஞ்சா 25,000 கிடைக்கும். மீதி இருக்கிற 25,000 பராமரிப்பு மற்றும் சப்போர்ட் மூலமா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் மாசம் 1,00,000. கரெக்டா? கரெக்ட். ஆனா இங்க உனக்கு ஒரு டவுட். ஒரு மாசத்துல புதுசா 5 தனித்துவமான POS சாஃப்ட்வேரை உருவாக்குறது, அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஏத்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது AI இருந்தா கூட ரொம்ப சோர்வடைய வைக்கிற வேலை இல்லையா? கண்டிப்பா சோர்வடைய வைக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் முதல்ல இருந்து சாஃப்ட்வேர் உருவாக்குனா மட்டும்தான் அந்த கஷ்டம். அப்போ வேற எப்படி பண்றது? இந்த தரவுகள்ல ரொம்ப நுட்பமா ஒரு வியாபார ரகசியத்தை சுட்டி காட்டியிருக்காங்க.
அதுக்கு பேர் தான் ப்ராடக்டைசேஷன். அதாவது ஒரு முறை உருவாக்கி பல முறை விக்கிற ஒயிட் லேபிளிங் முறை. ஒரு முறை உருவாக்கி பல முறை விக்கிறதா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு பேக்கரிக்காக ரொம்ப அருமையான ஒரு POS சாஃப்ட்வேரை உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அதோட அடிப்படை லாஜிக் என்ன? ஒரு பொருள் ஆட் பண்ணணும், பில் போடணும், ரெசிப்ட் பிரிண்ட் பண்ணணும். இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆமா, பேசிக் ஃபங்க்ஷன் ரெடி. இப்போ அடுத்த தெருவுல இருக்கிற ஒரு பழக்கடைக்காரருக்கும் இதே அடிப்படை வசதிகள் தான் தேவைப்படும். நீங்க திரும்ப முதல்ல இருந்து கோடிங் பண்ண வேண்டாம். ஓஹோ, அப்போ என்ன பண்ணணும்? AI அப்புறம் கேன்வா பயன்படுத்தி அந்த பேக்கரியோட லோகோ, கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பழக்கடைக்கு ஏத்த மாதிரி CSS டிசைனை மட்டும் மாத்தனா போதும். ஆஹா, இது செம ஐடியாவா இருக்கே. ஆமா, அடிப்படை சாஃப்ட்வேர் ஒண்ணுதான். ஆனா அது பல கடைகளுக்கு அவங்களோட சொந்த சாஃப்ட்வேர் மாதிரி தோற்றமளிக்கும். உழைப்பு என்னவோ ஒரு முறைதான், ஆனா வருமானம் பல முறை. ஒயிட் லேபிளிங் முறைய எவ்ளோ சுலபமா AI கூட இணைக்க முடியும்னு நான் இப்பதான் உணர்றேன். ஒரு அசல் என்ஜினை ரெடி பண்ணிட்டு நிறங்களையும் லோகோவையும் மட்டும் மாத்தி விக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டான உத்தி. நிச்சயமா. அதுலயும் இந்த மாதாந்திர வருமான கணக்குல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் அந்த பராமரிப்பு கட்டணம் தான். அதான் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ். அது சாதாரணமா நினைக்க கூடாது. ஆமா, வெறும் 25,000 தானேன்னு நம்ம அதை ஒதுக்க முடியாது. நீங்க ஒரு 10 கடைகளுக்கு சாஃப்ட்வேர் வித்துட்டு ஒவ்வொரு கடைகிட்ட இருந்தும் மாசம் 2,500 ரூபாய் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்கினா அதுவே அசால்ட்டா 25,000 ஆயிடுது. சரியா கணக்கு போட்டீங்க. ஒரு வெற்றிகரமான சாஃப்ட்வேர் பிசினஸோட ஆணிவேரே இந்த தொடர் மாதாந்திர வருமானம் தான். இங்கிலீஷ்ல ரெக்கரிங் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை சாஃப்ட்வேரை வித்துட்டா அந்த லாபம் அந்த மாசத்தோட முடிஞ்சிரும் இல்லையா? ஆமா, ஆனா அவங்களுக்கு தேவையான சர்வர் பராமரிப்பு, புது ஃபீச்சர்ஸ் சேர்க்கறது, உதாரணத்துக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ் போட்டு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த காசை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தனியா ஒரு IT ஆளை வேலைக்கு வைக்கிறத விட இது ரொம்ப சீப் இல்லையா? எக்ஸாக்ட்லி. காலப்போக்குல பாத்தீங்கன்னா நீங்க புதுசா வாடிக்கையாளர்களை தேடி போகாமலேயே உங்க பழைய கஸ்டமர்ஸ் மூலமாவே இந்த மாசம் 1 லட்சம் அப்படிங்கிற வருமானம் ரொம்ப நிலையானதா மாறிடும். வாவ், கணக்குகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒயிட் லேவல் பண்ணி விக்கணும், தொடர் பராமரிப்பு கட்டணம் வாங்கணும், எல்லாம் ஓகே. ஆனா பிராக்டிகலா இங்க ஒரு பெரிய செவுரு இருக்கு. என்ன சிவருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இந்த கஸ்டமர்ஸ்லாம் எங்க இருந்து வருவாங்க? உள்ளூர் வியாபாரிகளை நேர்ல சந்திச்சு நான் சாஃப்ட்வேர் தரேன்னு சொல்றது, வாட்ஸ்ஆப்ல டெமோ வீடியோ அனுப்புறது, யூடியூப்ல வீடியோ போடுறதுன்னு குறிப்புகள்ல சொல்லியிருக்கு. ஆமா, அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனா முன்பின் தெரியாத ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சு நான் உங்க கடைக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க நம்மள ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் மாதிரி பார்த்துட்டு அலெக்ஷன் பண்ணிட மாட்டாங்களா? பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த முதல் தொடர்பு, அதாவது கோல்ட் அவுட்ரீச் எப்படி ஏற்படுத்துறது? இந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்கு அந்த டெமோ வீடியோக்கள் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும்? இங்கதான் உங்களோட அணுகுமுறை மத்தவங்களை விட முற்றிலும் மாறுபட்டு இருக்கணும். நீங்க வெறும் கையோட ஒரு கடைக்குள்ள போறது கிடையாது. இதோட செய்முறையை நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். சரி, சொல்லுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். முதலாவது படி, கூகுள் மேப்ஸ்ல உங்க பகுதியில இருக்கிற கடைகளை தேடுங்க. அவங்களோட கூகுள் மை பிசினஸ் பக்கத்துல இருந்தோ இல்ல சோஷியல் மீடியால இருந்தோ அந்த கடையோட பேரையும் லோகோவையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது படி, கேன்வா பயன்படுத்தி அந்த லோகோவை இன்னும் கொஞ்சம் அழகா மெருகேத்துங்க. மூணாவது படி ரொம்ப முக்கியம். நீங்க ஏற்கனவே AI மூலமா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஒயிட் லேபிள் சாஃப்ட்வேர்? ஆமா, அந்த கோர் இன்ஜின். அந்த சாஃப்ட்வேர்ல இந்த கடையோட பேரையும் நீங்க டிசைன் பண்ண லோகோவையும் உள்ளீடு செஞ்சிடுங்க. இப்போ அந்த மென்பொருள் பார்க்கறதுக்கு 100% அந்த குறிப்பிட்ட கடைக்காகவே பிரத்யேகமா உருவாக்குனது மாதிரி தோற்றமளிக்கும். ஹாஹா, சூப்பர். நாலாவது படி, உங்க போன்லயோ இல்ல சிஸ்டம்லயோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுன்னு சும்மா ஒரு 60 செகண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வீடியோவா எடுங்க. வாவ், அந்த அணுகுமுறையோட உளவியல் தாக்கத்தை இப்போ என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. எப்படி சொல்றீங்க? அதாவது நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல ரொம்ப பெருசா ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்ப போறதில்ல. நேரடியா அவங்க கடையோட பேரு போட்டு இயங்குற ஒரு சாஃப்ட்வேர் வீடியோவை அனுப்புறீங்க. கரெக்ட். அது அந்த ஓனரோட மனசுல, ஏய் இது நமக்கான ஆப், இது ஏற்கனவே ரெடியா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடனே உருவாக்கும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணுமான்னு கேட்கறதுக்கும் இதோ உங்க கடையோட சாஃப்ட்வேர் ரெடியா இருக்கு நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு காட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. சரியா புடிச்சிங்க பாயிண்ட். இதுதான் உங்களை ஒரு சாதாரண விற்பனையாளர் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஒரு தீர்வு வழங்குபவரா மாத்துது. இது மட்டும் இல்லாம இந்த டெமோ வீடியோக்களை நீங்க தொடர்ந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா அதுவே மத்த கடைகளையும் உங்களை தேடி வர வைக்கிற ஒரு காந்த மாதிரி செயல்படும். லீட் மேக்னெட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நேர்ல சந்திக்கும் போது வர்ற அந்த தயக்கத்தையும் ஒருவேளை வேண்டான்னு சொல்லிருவாங்களோங்கிற பயத்தையும் இந்த ஒரு நிமிஷ வீடியோ சுக்கு நூறா உடைச்சிடும். நீங்க வாடிக்கையாளரோட பிரச்சனையை முன்கூட்டியே புரிஞ்சுகிட்டு தீர்வை உங்க கண்ணு முன்னாடியே நிறுத்துறீங்க.
அதுதான் வைப் கோடிங்கோட மிகப்பெரிய பலம். சரிங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம டெக்னாலஜில எந்த அளவுக்கு புலியா இருக்கணும்? நம்ம குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா அடிப்படை HTML, CSS அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா போதும்ல போட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் கத்துக்கவே பல மாசங்கள் ஆகுமே. அதுவும் அவ்வளோ சுலபமா என்ன? நாம யதார்த்தமா பேசணும். கண்டிப்பா யதார்த்தத்தையே பேசுவோம். இப்போ HTML அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டோட எலும்புக்கூடு மாதிரி. CSS அப்படிங்கிறது அதற்கான சதை, ஆடை மாதிரி. ஜாவாஸ்கிரிப்ட் தான் அதை செயல்பட வைக்கிற மூளை மாதிரி. ரொம்ப அழகான உதாரணம். இதெல்லாம் நாம முழுசா உட்கார்ந்து எழுத தெரிஞ்சுக்க வேண்டானாலும் ChatGPT ஒரு கோடு கொடுக்கும்போது இது இந்த இடத்துல தான் ஃபிட் ஆகுதுன்னு படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்காவது அடிப்படை நாலேஜ் வேணும் இல்லையா? முற்றிலுமான உண்மை. ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நீங்க சும்மா சேர்ல சாஞ்சு உட்கார்ந்திருக்க முடியாது. உங்க குறிப்புகளோட கடைசியில ஒரு நிதர்சன உண்மை ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரியாலிட்டி செக் என்ன சொல்லுது? இந்த வைப் கோடிங் மூலமா மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறது சுலபமானதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனா இது சாத்தியமானதான்னு கேட்டா 100% சாத்தியம். ஓகே, சாத்தியம்தான். ஆனா எப்படி? அந்த அடிப்படை கம்ப்யூட்டர் மொழிகளோட சின்டாக்ஸை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனா அதோட கட்டமைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த தரவுகள்ல ஒரு தெளிவான 6 மாத வளர்ச்சி திட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த 6 மாத பிளான் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாசம் பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு AI கூட உரையாடி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட உருவாக்குறது. சரி, கத்துக்கிட்டாச்சு. 2வது மாசம். 2வது மாசத்துல நாம முன்னாடி பேசின அந்த டெமோ வீடியோ ஐடியாவை யூஸ் பண்ணி முதல் 3 அல்லது 5 உள்ளூர் வாடிக்கையாளர்களை பிடிக்கிறது. சூப்பர். 3வது மாசம். 3வது மாசம் அந்த வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவை கொடுத்து அவங்க மூலியமா வர்ற பரிந்துரைகள், அதாவது ரெஃபரல்ஸ் வச்சு 50,000 ரூபாய் வருமானத்தை தொடருது. அப்போ 6வது மாசத்துல தான் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகுமா? ஆமா, 6வது மாசத்துல உங்களோட சாஃப்ட்வேரை பல பேருக்கு வித்து அந்த பராமரிப்பு கட்டணங்கள் மூலியமா மாசம் 1 லட்சம் அப்படிங்கிற இலக்கை நிரந்தரமா அடையிறது. இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இது எல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் கோடிங் பத்தியோ இல்ல சாஃப்ட்வேர் உருவாக்குறத பத்தியோ உள்ள பாடம் கிடையாது. இது ஒரு முழுமையான தொழில் முனைவோர், அதாவது ஆண்டர்பிரனருக்கான மனநிலை. 100% உண்மை. AI அப்படிங்கிறது இங்க ஒரு டெக்னிக்கல் கோஃபவுண்டர் மாதிரி தான். நீங்க தான் அந்த கம்பெனியோட CEO, நீங்க தான் சேல்ஸ் பர்சன், நீங்க தான் ப்ராடக்ட் மேனேஜர். கரெக்டா சொல்லிட்டீங்க. AI என்னதான் அதிபயங்கரமா வளர்ந்தாலும் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நேரா போய் பேசி அவர் எந்த இடத்துல கஷ்டப்படுறார், அவரோட வியாபாரத்துக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிற அந்த மனித உணர்வு எந்த AIக்கும் வராது. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் வாடிக்கையாளர்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த கஸ்டமர் சப்போர்ட்டும் தான் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு வெற்றிகரமான தொழிலா மாத்தும். முதல் வாரத்திலே யாரும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த 6 மாச திட்டத்தை கையில எடுக்கணும். ரொம்ப அருமையான ஒரு விவாதம். நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசிட்டோம். இதை திரும்ப ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்துருவோம். கண்டிப்பா. முதல்ல ஒவ்வொரு வரியா கோட் எழுதுறத விட்டுட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட், ChatGPT, கான்வா மாதிரியான கருவிகளை வச்சு வைப் கோடிங் பண்ணணும். 2வது, மார்க்கெட்ல ரொம்ப தேவையில்ல POS, ரெஸ்டாரண்ட் பில்லிங் மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும். ஆமா. 3வது, எல்லாத்தையும் புதுசா உருவாக்காம ஒயிட் லேபிள் செஞ்சு பல பேருக்கு விக்கிறது, அப்புறம் பராமரிப்பு கட்டணம் மூலமா தொடர் வருமானத்தை உறுதி செய்யறது. 4வது, உள்ளூர் வியாபாரிகளோட கடைப்பேர்லயே பிரத்யேகமான டெமோ வீடியோக்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி அவங்கள ஈர்க்கிறது. ரொம்ப சரியா தொகுத்து சொல்றீங்க. கடைசியா இதுக்கு தேவையானது பெரிய லெவல் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. மாறாக பொறுமை, வாடிக்கையாளர் சேவை, அப்புறம் அடிப்படையான இணைய மொழிகள் பத்தின புரிதல். நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருந்த முழு தகவலையும் ஒரு தெரிவான செயல் திட்டமாவே நாம இப்ப பார்த்துட்டோம். உங்களோட இந்த வைப் கோடிங் பயணத்தை தொடங்க இதுவே ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமா இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். நாம விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. AI உங்க சார்பா கோடிங் முழுவதையும் வெறும் நொடி பொழுதுல செஞ்சு முடிச்சிடுற ஒரு காலம் ஏற்கனவே வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உங்களோட உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது கோடிங் செய்யறதுல இல்ல, உள்ளூர் வியாபாரிகளோட அன்றாட பிரச்சனைகளை ஆழமா புரிஞ்சுக்கிறதுல தான் அடங்கியிருக்கு. ஒருவேளை இயந்திரங்கள் கூட பேசுறதை விட சக மனிதர்கள் மேல நீங்க காட்டுற அக்கறையும் உங்க வியாபார நுணுக்கமும் தானோ இந்த வைப் கோடிங்கோட நீங்க முக்கியமான ரகசியம். இதை நீங்க பொறுமையா சிந்திச்சு பாருங்க. எவ்ளோ ஆழமான சிந்தனை! தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே போகுதோ அதே அளவுக்கு மனித தொடர்புகளோட மதிப்பும் கூடிக்கிட்டே தான் போகுது.
உங்களுக்கான கருவிகள் எல்லாம் இப்போ தயாரா இருக்கு. தெளிவான ப்ளூ பிரிண்ட் இதோ உங்க கைகள்ல இருக்கு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு உங்களோட சொந்த பயணத்தை தொடங்க இதுதான் சரியான நேரம். அந்த டெமோ வீடியோவை இன்னிக்கே உருவாக்குங்க. அந்த கடைக்காரர்கிட்ட உங்க பேச்ச தயக்கம் இல்லாம தொடங்குங்க. உங்களோட இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியை அடைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.